ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் மயில் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அவனோட லவர் கூட. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து அவனோட லவரும் அவரோட ஃப்ரெண்டும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம மயில் கிட்ட இருக்கிற அந்த நகையை வந்து எப்படியாச்சும் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அவளை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து மயில் வந்து எப்படியாச்சும் ஏமாந்து தான் போக போகிறாங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களோட அண்ணி இல்லை சொல்ற விஷயத்தை எதுவுமே அவங்க வந்து கேட்டுக்கவே இல்லை. இப்போ வந்து அவனோட லவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரிய வரும், நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அக்காவும் அண்ணினும் எவ்வளவோ சொன்னாங்க, ஆனா வந்து நம்ம எதுவுமே கேட்டுக்கலையே, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டுமே, என்ன ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வெளியூருக்கு போயிருந்தாங்க இல்லையா, அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, கவினோட நம்பர் வந்து யாருக்கெல்லாம் போகுது, யாருக்கெல்லாம் கால் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த நம்பர் வந்து யாருக்கு போன்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி அவங்களோட நம்பரை வந்து நம்ம விஜய் கிட்ட தராங்க. அது மட்டும் இல்லாம அந்த நம்பர்ல போட்டு நம்ம விஜய் வந்து பேசுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரோட நம்பர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கால் போன நம்பர் யாருதுன்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி போனுக்கு தானே கால் போச்சு. உடனே பாருங்க விஜய் கால் பண்றாங்க. கரெக்டா வந்து ராஜேஸ்வரி தாங்க எடுத்து பேசுறாங்க. உடனே நம்ம மல்லி விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு, கவினோட இருக்கிற இடத்த வந்து ராஜேஸ்வரிக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க. ராஜேஸ்வரி தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்றதும் தெரிஞ்சிடுது. ஆனா வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி கவின் வந்து ராஜேஸ்வரியை வந்து மிரட்டி இருக்க விஷயம் வந்து தெரியல இவங்களுக்கு. இருந்தாலும் அவனோட நம்பர் வந்து இவகிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி மேலேயும் சந்தேகம் படுறாங்க விஜய். அது மட்டும் இல்லை, இப்ப பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி போனுக்கு போன் பண்றாங்க இல்லையா, அங்கதானே இருக்காங்க. அப்போ வந்து போன் எடுத்து பேசுறாங்க. ராஜேஸ்வரி யாரோட நம்பர் இது வந்து எப்படி கவின் கிட்ட போச்சு, கவின் வந்து உனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கானா, கவின் இருக்கிற இடத்த சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா சுடரை வந்து நீங்க எல்லாம் பிளான் போட்டு கொன்னுட்டு மல்லி மேல பழி போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விஜயும் மல்லி வந்து இந்த ராஜேஸ்வரி மேல கோவப்படுறாங்க. என்ன செய்ய போறாங்க நம்ம மல்லி விஜய்ன்றதை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.